இல்லையா? மெஸ்ஸியா யாருக்காக வந்தார்? நமக்காக வந்தார். புறஜாதியை தான் அவருடைய சொந்த ஜனமாக மாற்ற வந்தார். இன்னும் அவன் ரட்சிப்பை தேடிட்டு இருக்கான், இன்னும் அவன் அடையாளங்களை தேடிட்டு இருக்கான். ஆனா நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. தேவன் ரட்சிப்பை யூதர்கள் வழியாக அவர் நமக்கு மடைமாற்றி விட்டுட்டார். பாருங்க, அப்போஸ்தலருடைய புத்தகம் 1:6 வாசிங்க. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இவர் திருப்பி வந்தாலும் இவனை விட மாட்டேங்கிறானுவன். அவர் உயிர் தெழுந்து வந்து நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் இந்த நேரத்தில் தானே நீங்கள் இஸ்ரவேலரை, ஏய் நான் வந்தாச்சு, வந்த வேலையை முடிச்சுட்டு போயாச்சு. இப்பவும் சீஷர்கள் என்ன கேட்குறாரு? இக்காலத்தில் இஸ்ரவேலரை ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பீரா? இது வந்துட்டு போகும்போது எங்கள் கையில் ராஜ்யம் இருக்கும், நாங்கள்லாம் அடிமையாக இருக்க மாட்டோம்னு பார்த்தா நீர் உயிர் தெழுந்து வந்து நிற்கிறீரு, இப்போ கொடுத்துருவா அப்படின்னு தான் கேட்குறான். அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பே எப்படி தான் இருந்துச்சுன்னா, ஒரு ராஜ்யம், ஒரு அரசர். அவன் ஒரு கனவுல மிதந்துட்டு இருந்தான். என் தேவன் சொல்றார், அந்த ராஜ்யம் வரும், அந்த அரசர் வருவார், அது 2ஆம் வருகையாக இருக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் காத்திருக்கணும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற. நீங்கள் எப்படி பார்த்தீர்களோ அப்படியே வருவார். இன்னும் கொஞ்சம் தீர்க்க தரிசனம்லாம் நிறைவேற்ற வேண்டியது இருக்கு இல்லையா? வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டது நிறைவேற்றணும், தானியேலில் சொல்லப்பட்டது நிறைவேற்றணும், இந்த தாவீது மிஞ்சி போனதெல்லாம் நிறைவேற்றணும், ஏசாயா சொன்னதை நிறைவேற்றணும். எல்லா வேலையும் அவருக்கு இருக்கு, வந்து நிறைவேற்றிட்டு போவார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் இந்த அதிகாரம் எதை சொன்னது என்று சொன்னால், 2 கடவுளை சொல்லவே இல்லை. ஒரு தலைவரை சொல்லி ஆசை காட்டி விட்டுச்சு. அந்த தலைவரை இவங்க எப்படின்னா சூப்பர் நேச்சுரல் மெஸ்ஸியா, எப்படி வருவார், போர் போடுவார், அப்படியே போவார். அவர் அப்படியே மாறி சஃபரிங் மெஸ்ஸியா, அடி வாங்குறாரு, ஓடி ஒளிகிறாரு இல்லையா? அந்த மெஸ்ஸியா எப்படி மாறிட்டாருன்னு பாருங்களேன். ஏற்றுக்கவே முடியல. யார் யா நீ, அடி வாங்குற, ஒன்று மெஸ்ஸியான்னு நினைச்சோமே, அப்படி அவனால ஏற்றுக்க முடிய மாட்டேன். அப்போ 2 விதம். எதுக்கு அவர் இதை பண்ணார் தெரியுமா? அப்பதான் அவங்க ஏற்றுக்க முடியாது, புறஜாதிகள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர் மட்டும் ராஜா வந்திருந்தாங்க, கொண்டாடி இருப்பான், முடிஞ்சு ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு இல்லை, இஸ்ரவேலோட முடிஞ்சு போயிருக்கும். அவர் நினைச்சார், நான் சொன்ன மாதிரியெல்லாம் வருவேன், ஆனால் அது ஆவிக்கேற்றபடி தான் வருவேன். அவருக்கு அது கன்ஃபியூஷனாக போயிடுச்சு. வந்தவர் ராஜ்யத்தை குறித்து பேசுவார்னு பார்த்தா நான் கடவுள்னு பேசிட்டு இருக்காரு. வந்தவர் என்ன பேசணும் தெரியுமா? எப்படி சண்டை போடலாம், எப்படி நம்ம அரசமைக்கலான்னு பேசணும். அவர் பேசினது தன்னை கடவுள் என்று பேசினார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி பேசினார். புரியுது உங்களுக்கு? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அதற்கு நான் தான் வழின்னு பேசினார். கடுப்பாயிட்டான். நீ மெஸ்ஸியாவா கூட இல்லாம போ, எங்களுக்கு ராஜ்யம் கூட வேண்டாம், அரசர் வேண்டாம், ஆனா உன்னை கொல்லாம விட மாட்டோம்டா. ஏன்? அவன் கடவுள் பக்தி இருந்துச்சு. ஏன்னா கடவுள் வராருன்னு முன்னறிவிக்கப்படவே இல்லை. வந்து நின்றுட்டு தன்னை கடவுள் என்று சொல்லும் போது அவன் கடுப்பாய் கொலை பண்ணா. அந்த இரத்தத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு வந்தது. சொந்த ஜனங்கள் அவரை மறுதலித்தபடியினால் புறஜாதியா இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய இங்க நிறைய பேர் மெஸ்ஸியாவை எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா, அவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் மெஸ்ஸியா மாதிரி உங்க வாழ்க்கையில் வரணும், கடன் பிரச்சனையை மாத்திரணும். என் தேவன் அமைதியா இருப்பார். கடுப்பாயிருவீங்க நீங்க, அமைதியாக தான் இருப்பார். நினைப்பீங்க வந்த நோய் எல்லாம் சரியாயிடணும், அவர் அமைதியா இருப்பார். எனக்கு நிறைய காசு வேணும், அவர் அமைதியா இருப்பார். நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் செய்பவர் அல்ல என் தேவன். என் தேவனுக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்கள் அவரை வெறும் அற்புதத்திற்காக, வெறும் அதிசயத்திற்காக, உங்கள் தேவைக்காக நாடுவீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் நீங்கள் எதையும் பெற முடியாது. அதே நேரத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் பரலோக ராஜ்யத்தை கூட பெற்றுக்கொண்டார்கள். இப்போ நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தேவைக்காக தேடுவதல்ல, அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வது. நீர் எதை செய்கிறோ செய்யும், என் வாழ்க்கையை உடைய கரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ மெஸ்ஸியான்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் பல மெஸ்ஸியாக்கள் இருக்கிறது. லேவியராகமம் 4:3 நம்ம வாசிக்கிற போது அந்த இடத்துல ஒரு மெஸ்ஸியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆரோனை குறித்து பார்ப்போம். ஆரோனை அபிஷேகம் பண்ணினார்னு இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது? இல்லை வாசிக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது? ஆரோன் அங்கு மெஸ்ஸியா வாக்கப்படுறான். ஏன்னா அந்த வார்த்தை அங்கே மெஸ்ஸியான்னு தான் இருக்கும். அப்போ ஆரோன் ஒரு மெஸ்ஸியா ஆயிடுறான். ஆனால் அந்த ஆரோன் அவன் தேவ சமூகத்தில் வேண்ட முடிஞ்சிச்சு, அவன் தேவனுடைய சட்டங்களை சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா அவன் பலி கொடுத்துட்டே தான் இருந்தான். அந்த பலிக்கு ஒரு முடிவே இல்லை. ஏன்? அப்படியே பலி செலுத்திட்டே தான் இருக்கணும், கொலை பண்ணிட்டே இருக்கணும், பாவ நிவாரணத்திற்காக பண்ணிட்டே இருக்கணும். இல்லை, ஆனால் இன்னொரு மெஸ்ஸியா வந்தார் பாருங்க, நம்ம மெஸ்ஸியா. அவர் பலி கொடுத்துட்டே இருக்கிறவர்ல, அவர் தன்னைத்தானே பலியாக கொடுத்தவர். இனி பலி தேவையில்லை. அல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற போது 2 சாமுவேல் 5:3 வாசிக்கிற போது தாவீதை அபிஷேகம் பண்ணினார் இருக்கும். தாவீது அங்க என்ன ஆயிட்டாரு? மெஸ்ஸியா ஆயிட்டாரு. சவுலை கூட அபிஷேகம் பண்ணுகிற போது அவர் மெஸ்ஸியா ஆயிட்டாரு.
இப்போ ராஜாவாக இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? மெஸ்ஸியாவானாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்போ தாவீதை எடுத்தீங்கன்னா இஸ்ரவேலை அரசாண்டானா? ஆமா அரசாண்டான். சண்டை போட்டானா எதிரிகளோட? இஸ்ரவேலுக்குடைய எதிரி என்னுடைய எதிரின்னு போய் சண்டை போட்டான்? ஆமா சண்டை போட்டான். அங்கே நியாயத்தை நிலைநாட்டினான்? ஆமா நிலைநாட்டினான். ஆனால் அவனும் பாவம் செய்தான். தாவீது உப்பரைகளை போய் நின்று என்ன பண்ணிட்டான்? பாவம் பண்ணிட்டான். அந்த மெஸ்ஸியாவுக்கும் நாம் ஆராதிக்கிற மெஸ்ஸியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர்கள் விழுந்து போன மெஸ்ஸியாக்கள் பாவத்தில். என் தேவன் பாவத்தை ஜெயித்த மெஸ்ஸியா. அல்லேலூயா. இப்ப வேதத்தில் அநேக மெஸ்ஸியாக்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் ஆமா அநேக மெஸ்ஸியாக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா தேவ சமூகத்தில் ராஜ்யத்தை உண்டாக்க வந்தார். தாவீது ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கிட்டான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ தாவீது அந்த மெஸ்ஸியா, இவர் நிரந்தரமான ராஜ்யத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நிரந்தரமான ஒரு ராஜ்யத்தை கொண்டு வருகிறவர். நீங்க வேதத்தில் 1 ராஜாக்கள் 19:16 வாசித்தீங்கன்னா அங்கு எலிசாவை மெஸ்ஸியா என்று சொல்லி இருக்கிறது. எலிசா அபிஷேகம் பண்ணப்படுகிறான், அவன் மெஸ்ஸியாவா மாறிட்டான். எலிசா அற்புதம் செஞ்சாங்க, எலிசா அதிசயம் செஞ்சாருங்க. ஆனா அவருடைய வார்த்தை எல்லாரையும் என்ன பண்ணல? நீதியின் பாதையில் நடத்தல. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவர்தான் அந்த வார்த்தையே. எலிசா சொன்னது தேவனுடைய வார்த்தை, ஆனா இந்த மெஸ்ஸியாவே தேவனுடைய வார்த்தை தான். இந்த மெஸ்ஸியாவே தேவ வார்த்தை தான். இந்த மெஸ்ஸியா பேசினது எல்லாம் ஜீவ அப்பம் தான். அது ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் சேர்க்கக்கூடியதான். எலிசா நினைச்சா எல்லாரும் எடுத்துக்கொள்ள கொண்டு போக முடியாது. ஆனா யாஷுவா நினைச்சா, இந்த மெஸ்ஸியா நினைச்சா உங்களை பரலோகத்தில் சேர்க்க முடியும். அல்லேலூயா. எலியாவால போக முடிஞ்சு. அந்த ஆவி பெற்ற எலிசா அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் வந்தார். எல்லாரையும் பரலோகம் கொண்டு போயிட்டாரா? இல்ல. அந்த மெஸ்ஸியாவுக்கும் இந்த மெஸ்ஸியாவுக்கும் என்ன வித்தியாசம்? எலியாவாலோ எலிசாவாலோ உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் என் மெஸ்ஸியாவால் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 45:1 ஒரு அரசரை பற்றி சொல்லியிருக்கும். கோரேசு அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த கோரேசு அரசர் கூட புறஜாதியில் வந்தவரை கூட அபிஷேகம் பண்ணார். அவரும் மெஸ்ஸியாவா? ஆமா மெஸ்ஸியா. இவ்வளவுதான். இப்ப சொன்ன எல்லாரும் தான் மெஸ்ஸியா. இவ்வளவு மெஸ்ஸியாக்கள் இருக்காங்க. இவரும் மெஸ்ஸியா தான். அவன் என்ன பண்ணா? ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்க. இந்த ஜனங்கள்கிட்ட சொன்னா, நீ அடிமைப்பட்டதெல்லாம் போதும், ஜனத்தை கூட்டிட்டு போயிட்டு ஆலயத்தை கட்டு அப்படின்னா. அடிமைப்பட்டிருந்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நகர்ந்து போய் தன்னுடைய ஜனத்தில் ஆலயத்தை கட்டுகிற போது இவன் நிதி உதவி கொடுக்கிறான். ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆலயம் கட்டப்படுவதற்கு உதவினான், ஆராதிப்பதற்கு உதவினான். அவருக்கும் என் தேவனுக்கும் என்னன்னா, நீ கட்டுனதை மறுபடியும் இடிச்சுட்டானுங்க, நீ கட்டுனதை இடிச்சுட்டே இருப்பானுங்க. என் தேவன் கட்டக்கூடிய ஆலயத்தை யாரும் இடிக்க முடியாது. அல்லேலூயா. அங்குள்ள ஆராதனை என்பது நிரந்தர ஆராதனையாக இருக்கும். அவர் வருகிறது, அவர் கொடுக்கிற விடுதலை. இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாங்க, அது நிரந்தரமாவே இல்லை. இந்த ராஜா கொடுத்த விடுதலை, என் தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு பாருங்க, அவருடைய இரத்தத்தினால். அது நிரந்தரமான விடுதலையாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப மீட்பை இந்த அரசரும் கொடுத்தார், என் தேவனும் என் மெஸ்ஸியாவும் மீட்பை கொடுக்கிறார். ஆனால் என் மெஸ்ஸியா கொடுக்கக்கூடிய மீட்பு அது நிரந்தர மீட்பு, அது பாவத்திலிருந்து மீட்பு, அது மரணத்திலிருந்து மீட்பு, அது பரலோக ராஜ்யத்தை சேர்க்கக்கூடிய மீட்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப மெஸ்ஸியா நிறைய பேர் இருக்காங்க. தாவீதும் ஒரு மெஸ்ஸியாவை பற்றி பேசும்போது இந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இதே மாதிரி ஏதோ ஒரு மெஸ்ஸியா போல, சவுலை போல, தாவீதை போல, ஏதோ ஒரு மெஸ்ஸியா போலன்னு நினைச்சாங்க. ஆனா வந்தவர் ஏதோ ஒரு மெஸ்ஸியா இல்ல, அவர் யாஷுவா மெஸ்ஸியா. அல்லேலூயா. அவர் இரட்சகராகிய மெஸ்ஸியா, அவர்தான் தேவன், அவர்தான் யாவா. அல்லேலூயா. அவர் வந்து நின்றுட்டு அவர் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியது அவசியமா இருந்துச்சு. என்னது? முதல்ல தன்னை மெஸ்ஸியா என்று நிரூபிக்க வேண்டும், தன்னை தீர்க்கதரிசி என்று நிரூபிக்க வேண்டும். அதன் பிற்பாடு நான் தான் கடவுள் என்றும் சொல்ல வேண்டும். இந்த எல்லா ஊழியத்தையும் அவர் பண்ணாருங்க. அவர் கடவுள்னு சொன்னார்ல, அதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இவர் கடவுள்னு நம்ம சொல்றோம். ஆனா அவன் என்ன தெரியுமா? அவர் கடவுள் தான், ஆனா குட்டி கடவுளுங்கிறான். புரியுது இல்லையா? அவர் கடவுள் தான், ஆனா ஒரு குட்டி கடவுள். இந்த இடத்துல இந்த வசனம் எதுக்கு மேற்கொள்ள காட்டப்படுதுன்னா, மத்தேயு 22:41-46 இருக்கையில் யாஷுவா அவர்களை நோக்கி, மேசியாவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று என் ஆண்டவருடைய சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த வசனம் வாசித்தோமோ அந்த வசனத்தை இங்கே யாஷுவா மேற்கோள் காட்டுகிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வசனத்தில் அவர் தன்னை வந்து ஒரு 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 தேவகுமாரனாக காண்பிக்க நினைச்சா நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லை.
இந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த நினைச்சார். நான் தாவீதுக்கு பிள்ளை இல்லடா, நான் தாவீதை விட பெரியவன். அல்லேலூயா. அவர் யாசுவா நின்றுட்டு கேட்கிறாரு, மெஸ்ஸியா யார் என்று கேட்கிறாரு. யாசுவா யாருன்னு கேட்கல. நீங்க மெஸ்ஸியான்னு ஒரு ஆளை நம்புறீங்கல்ல, அவர் யாருன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? தாவீதுக்கு சாலமோன்னு ஒரு பிள்ளை பிறந்தில்ல, இதே போல அவங்க வாரிசுல ஒரு பிள்ளை பிறக்கும் அவன் தான்ட்டு. என் தேவன் சொல்ற அப்படி இல்லை. தாவீது ஒரு வசனத்துல சொல்லி இருக்கிறான், என் தலைவனே என்று சொல்லி, அடோனி என்று சொல்லி இருக்கிறான். அவன் பிள்ளையா இருந்தா அவன் எப்படா தலைவன் சொல்லுவான்? உங்களுக்கு புரியுது இல்லையா? அவன் பிள்ளையா இருந்தா அவன் எப்படா தலைவன் சொல்லுவான்? அப்படின்னா மெஸ்ஸியா தாவீதை விட பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் அதை தான் சொல்லுது. என் தேவன் எதெல்லாம் நிரூபிக்க வேண்டியது? நான் தாவீதை விட சின்னவன் இல்லை, நான் பிதாவை விட சின்னவன் இல்லை, நிரூபிச்சாரா இல்லையா? அதான் சொன்னார். அப்ப அவருக்கு இதெல்லாம் ஊழியம். ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக அவர் நிறைவேற்றினார். பிதாவை வெளியே தேடாத என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இந்த வசனத்தில் தாவீதை விட நான் பெரியவங்கிறதே அவர் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு? அதை சொல்ல வேண்டியது. அதே தான் அப்போஸ்தலர் 2:34-36 வரைக்கும் வாசிங்க. தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த யாசுவாவை தேவன் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறைய கடுவார்கள் என்றான். பாருங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறபடி இங்க பிரச்சனை தாவீதுக்கு பெரியவரா சின்னவரா. அதனால இவன் ஒரு வாதத்தை எடுத்து வச்சுக்கிறான். தாவீது பரலோகத்துக்கு போனானா எங்க யாசுவா போயிருக்காருயா? அப்ப தாவீதை விட எங்க யாசுவா யாரு? பெரியவர். அவர்தான் அந்த தாவீது சொன்ன தலைவர். அடோனி அவர்தான். அதான் அவர் ஆண்டவரும் மெஸ்ஸியாவும் அப்படின்ட்டான். எங்க யாசுவா தான் தாவீது சொன்னார்ல, அந்த ஆண்டவரும் மெஸ்ஸியாவும்ட்டான். அல்லேலூயா. ஏன்னா அங்க ஒரு சண்டை இருந்துச்சு. தாவீதுக்கு பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருந்தான். தாவீது பிள்ளை இல்லை, தாவீதுக்கு அப்பாடானா அப்படின்ட்டு. அதை யாசுவாவும் வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்களும் என்ன பண்ணாங்க? வெளிப்படுத்தினார்கள். எபிரியர் 1:13 வாசிங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இதை எதுக்கு அவங்க மறுபடியும் அங்க வாதாடுறாங்க? தூதர்களை விட இங்க வந்த யாசுவா பெரியவர். ஏன்னா தூதரை பார்த்து அப்படி சொல்லியிருக்காது வசனம். இப்ப இங்க வந்த யாசுவா இருக்கார் பாருங்க, அவர் தூதரை விட பெரியவர், அவர் தாவீதை விட பெரியவர், அவர்தான் பிதா. அல்லேலூயா. இவ்வளவு விஷயங்களை அவர் தர்க்கிச்சு நிரூபிக்க வேண்டியதா இருந்துச்சு. இல்லை என்ன நினைச்சிருப்பான், இவர் மனுஷன் இங்க இருக்காரு, இவர் தூதரோட சின்னவர். அவன் வாதாடுறான். தூதரை பார்த்து எப்போ சொன்னாராப்பா? இல்ல, இவர் தூதரை விட பெரியவர். தாவீதை பார்த்து தாவீது பரலோகத்துக்கு போனானா? இல்ல, இவரு தாவீதை விட பெரியவர். இப்ப யாசுவா தன்னை நிரூபிக்கிற போது, நான் இவங்க எல்லாரை விட பெரியவன், அது மட்டும் இல்ல, நீ தேடுகிற பிதாவே நான் தான் என்று சொல்லி வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த பிதாவை எனக்கு காண்பியும். அந்த வசனத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவான்? இவ்வளவு நாள் நீ என்னோடு இருந்தும் என்னை அறியவில்லையா? அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, நீங்கள் என் தேவனை தாண்டி இன்னொரு கடவுளை பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்தவர் யாசுவா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் உலகத்திலே பிரவேசிக்கிற போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. அதற்கு மாறாக அவர் ஒரு சரீரத்தையே ஏற்படுத்தினார். அந்த சரீர மகிமையின் சரீரமாக அதுவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. விட்டுட்டு போயிருந்தா அது கல்லறை வச்சு இன்னொரு கடவுள் ஆக்கியிருப்பீங்க. அவர் அதையும் மகிமையில் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டு போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் மெஸ்ஸியா திருப்பி வருகிறார். இன்னும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதை நிறைவேற்ற அரசாளுகிறவராக, நியாயம் தீர்க்கிறவராக, என் தேவன் ஒரு ராஜ்யத்தை அமைக்கிறவராக, உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிறவராக அந்த மெஸ்ஸியா மறுபடியும் வரப்போகிறார். எஞ்சி நிற்கக்கூடிய பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற என் தேவனும் காத்திருக்கிறார். அவருடைய மனவாட்டிகளாக இருக்கிற நீங்களும் நானும் கூட என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய குமாரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் அல்லவா? யாசுவா தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படவில்லை. யார் மெஸ்ஸியாவோ அவர்கள் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார்கள். இவர் தன்னை மெஸ்ஸியா என்று சொல்லுகிற போது அவர் மேல் வந்து விழுந்த பதவிதான் இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. யாசுவாவே தேவன் தான். அல்லேலூயா.